நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று அப்படின்னு தமிழர்களுக்கான உலக மறை திருக்குறள் நமக்கு பாடம் கற்பிக்குது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நமக்கு ஒருத்தவங்க செய்த விஷயத்தை, பலன் பெற்ற விஷயத்தை நன்றியோடு நினச்சி பார்க்கணும், எக்காரத்தை கொண்டும் மறக்கக்கூடாது. நன்று அல்லாத விஷயத்தை உடனடியாக மறந்துடணும். இனி தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விளக்கம். இந்த வீடியோவை புத்தாபெஸ்ட்டில் உள்ள செயின் பிரிட்ஜு அந்த ரிவருக்கு பக்கத்தில் நின்று எடுக்கிறேன்னா, இந்த டைட்டில் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணகர்த்தாக்களான ஒரு 2 பேரை நன்றியோடு நினச்சி பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். அதை இந்த இடத்துலேருந்து வீடியோ போடணுன்றதுனால தான் இத்தனை நாள் நான் போடலை. நான் இப்போ ஹங்கேரி உள்ள யூரோப் உள்ள இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 100வது நாள். 100வது நாளில் நினைவு கூறத்தக்க நண்பர்களில் முதலாவது நபர் பார்த்திங்கன்னா TN51 பாக்யராஜ்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போடுவாப்பில். யூரோப்புக்குள்ளே இருந்த டிரைவரு. கிட்டத்தட்ட 2023 டிசம்பர் நேரத்தில் தான் நான் அவரோட வீடியோவை ஃபஸ்ட் டைமாக தற்செயலாக பார்த்தேங்க யூடியூப்பில். பார்த்ததுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவரோட வீடியோஸு, அவரோட அப்ரோச்சிங் ஸ்டைலு இதெல்லாம் பார்த்து ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டிரைவர் யூரோப்புக்குள்ளே போயிட்டு வண்டி ஓட்டுறாரு, இது உண்மை தான் அப்படின்ற நம்பிக்கை முதல் தடவை எனக்கு வந்தது. அவர் மூலியமாக நானும் அவரோட இன்ஸ்பிரேஷன் காரணமாக தான் முயற்சியை தொடங்கினேன். அப்படி ஒருத்தர் நம்பிக்கையை விதைக்கலைன்னா நான் கண்டிப்பாக இந்த முயற்சியை தொடங்கியிருக்க மாட்டேன். உள்ளே பார்த்திங்கன்னா, இப்போது ஹங்கேரி புத்தாபெஸ்ட்டுக்குள்ளே எல்லா விதமான டாக்குமெண்ட் வாய்ஸாக எல்லாத்தையும் ரெக்கார்ட்ஸ்லாம் வாங்கியாச்சு. என்னோடய TRC கார்டு வாங்கியாச்சு, டேக்கோ கார்டு வாங்கியாச்சு, டேக்ஸ் கார்டு வாங்கியாச்சு. இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுக்கிறது 10ஆம் தேதி மே மாதம் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு சேலரியும் நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா? சரி, வாங்கினோன்னா 100வது நாள் வீடியோவும் இருக்கணும், நம்ம வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணவங்களை நினைவு கூறவும் பயன்படுத்தணும் இந்த வீடியோவை. அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் அவர் பேரை சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பார்த்தீங்கன்னா TN51 பாக்யராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் இங்கே வர்றது உண்மை, வண்டி ஓட்டுறது உண்மை, வர்றதுக்கு ரூட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ப வைக்கலை அப்படின்னா நான் இந்த முயற்சியை தொடங்கியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய தனிப்பட்ட முயற்சிகள்னு நிறையா இருந்துச்சு, அது வேறு. ஆனால் இந்த நான் இன்றைக்கி இந்த கார்டெல்லாம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு சேலரியும் வாங்கிட்டதுக்கு காரணகர்த்தா, இந்த நம்பிக்கையை விதைச்சி அந்த ஆர்வத்தை தூண்டி இதற்கு என்னை முயற்சி செய்ய வச்சதுன்னு பார்த்திங்கன்னா அவர் தான். அதனால் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நன்றியை நான் அவருக்கு சொல்லிக்கிறேன். செயின் பிரிட்ஜ் வந்தாச்சு, அப்படியே வாக்கிங்காக ஃபஸ்ட் கிளாஸான லொக்கேஷன். உள்ளே 3 மாதம் எல்லா விதமான டாக்குமெண்டேஷனாகவும் தயாராகிடுச்சு. எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ரொம்ப நன்றி பாக்யராஜ் ப்ரோ. ஓகேங்களா? உங்களால் தான் இது எல்லாமே சாத்தியமானுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. நாகப்பட்டினத்தை சேர்ந்த நண்பர் பாக்யராஜுக்கு நன்றி கூறுனதுக்கு அடுத்தபடியாக நான் நன்றி கூற விரும்புகிறது என்னோடய மனைவிக்கு தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை எனக்கு சொந்த ஊர். எங்கள் டெல்டாப்பில் பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வெளிநாடு போயிருக்காங்க. ஆனால் எல்லாம் போனதெல்லாம் சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் கண்ட்ரிஸு. அடுத்ததாக இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா நிறைய லண்டன், கனடா இதெல்லாம் போயிருக்காங்க. எனக்கு 43 வயசாகுது. இவ்வளோ நாளைக்கு அந்த வெளிநாடு போகிறதுக்கான ஆர்வமே முதல்ல தோணலை. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரி, சிங்கப்பூர், மலேசியாவில் உள்ளதில் சம்பளம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. லண்டன், கனடா இதெல்லாம் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஜுகேட்டட் பீப்புள் போவாங்க. நம்மளை மாதிரி ஒரு டிரைவர் ப்ரொஃபஷனில் உள்ளவங்கலாம் அங்கே போய் ஒர்க் பர்மிட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் நண்பர் பாக்யராஜ் மூலிமா இந்த யூரோப்பில் உள்ள டிரைவர் வேகன்சியை பற்றி தகவல் தெரிஞ்சோன்னே அதை பற்றி ரிசர்ச் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம என்னென்னமோ முயற்சி பண்ணி நம்மளோட இண்டிவிஜுவலில் வந்திருந்தாலும் ஆர்வத்தை தூண்டுற அவர் தான். அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்தது என் மனைவிக்கு இதை என்ன சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாகவே வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பற்றி நம்ம வீட்டில் சொன்ன உடனே முதல்ல அவங்க நம்ப மாட்டாங்க. அடுத்ததாக இது ஒரு 5லேருந்து 6 லட்ச ரூபா செலவு பண்ணி வர்றதுனால பயப்படுவாங்க. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நான் இந்த ப்ராசஸை கிட்டத்தட்ட 24 ஜனவரியில் தொடங்கி உள்ளே வர்றதுக்கு 25 ஜனவரி ஆகிடுச்சு. ஒரு ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஃபினான்ஷியலாகவும் சரி, மனசு VFSக்கு லேட் ஆகும்போது சரி, விசா லேட் ஆகும்போது சரி, எல்லா டைமிங்லேயும் சப்போர்ட் பண்ணி மனசு தளர விடாமல் இருங்க, நீங்கள் எது செஞ்சாலும் அது கரெக்டான முடிவாக தான் இருக்கும், நல்லதே நடக்கும்னு என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண என் ஒய்ஃபு, எது நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாகவே சொல்லி இன்றைக்கி உள்ளே இந்த வீடியோ எடுக்கும்போது என் ஒய்ஃபுக்கு இந்த வீடியோ வாயிலாகவே நன்றி சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, நினச்சி பார்க்குறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இதை சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். என் மனைவியும் என்னோடய அத்தை, என்னோடய மாமியாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால தான் கொஞ்சம் செலவினங்கள்லாம் தாக்கு பிடிச்சி லேட் ஆகும்போது அதையெல்லாம் மேனேஜ் பண்ணி
உள்ளே வந்து என்னால் இந்தளவுக்கு வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இன்றைக்கி டியூட்டியில் ஃபஸ்ட் சேலரி வாங்கிட்டு ஒரு ரூட்டு கிளியர், இனிமேல் யூரோப்புக்குள்ளே நம்ம ரூட்டு கிளியர் டாக்குமெண்டேஷனாக அப்படின்னு செட்டில் ஆனதுக்கு என் மனைவி மற்றும் என் மாமியார் இவங்க 2 பேரும் முக்கிய காரணம். 2வது நன்றி இந்த வீடியோ வழியாக அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? 3வது நன்றி பார்த்திங்கன்னா, நாம் ஒருத்தரை இன்ஸ்பிரேஷனை வச்சு நாம் வந்தது போல் நம்மளை இன்ஸ்பிரேஷனை வச்சு யூரோப்புக்குள்ளே 2024 மட்டும் 200க்கு பேர்கிட்ட மேலே உள்ளே வந்தாங்க. இந்தியாவில் உள்ள பலதரப்பட்ட ஏஜென்சிகள் வழியாகும் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல்களை நாம் கைட் பண்ணது போல் எனக்கு தெரியாத பல தகவல்களை நம்ம அது மாதிரி உள்ளே வந்த நிறைய டிரைவர் நண்பர்கள், ட்ரக்கர்ஸ் கிளப் டீம் நண்பர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தெரியாத ஒரு டவுட்டு கேட்டால் சொல்கிறதா இருக்கட்டும், ஏதாவது சந்தேகம் டாக்குமெண்டேஷனில் ஏதாவது சந்தேகம்னா ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். எனக்கு முன்னாடியே விஏஎஸ் அட்டன் பண்ணி விசா வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமும் நான் பின்னாடி வந்ததுக்கப்புறம் எனக்கு தேவையான டிப்ஸ் தரதாக இருக்கட்டும், எல்லா வித ஹெல்ப்பும் நம்ம டிரைவர் நண்பர்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு தந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. 3வதாக நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறது அந்த டிரைவர் நண்பர்களுக்கு தான். நம்ம யூரோப்புக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி டிரைவர்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்தால் எல்லாத்தையும் சொல்லித்தர்ற ஒரு டிரைவருக்கும் நான் நன்றியை 3வது நன்றியை இந்த வீடியோ வழியாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ 100வது நாள் வீடியோ. ஸோ டாக்குமெண்டேஷனாக எல்லா முக்கியமான பிரச்சனைகள்லேருந்தும் கிளியர் பண்ணி வெளில வந்தாச்சு. இனிமேல் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை யூரோப்புக்குள்ளே பார்த்துக்க வேண்டியது, இது மட்டும்தான் பேலன்ஸு. இன்றைக்கி வந்து 100வது நாள் வீடியோ, லீவு சண்டேன்றதுனால புத்தபேஸ்டில் செயின் பிரிட்ஜ் டூரு எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வழியாக 3 பேருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் உங்களை எல்லாரையும் 3 பேரையும் என்றைக்குமே மறக்க முடியாது. அதில் ஒருத்தவங்க வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஒய்ஃபுன்றனால அது வேறு. அடிஷ்னலாக வந்து நாகப்பட்டினம் பாக்கியராஜ் மற்றும் டிரைவர் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப இந்த வீடியோ வழியாக நன்றியை சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? யூரோப்புக்குள்ளே இனிமேல் வர்றவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பொறுமை அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் வெல்ல முடியும். ஓகேங்களா? பொறுமை இல்லாதவங்களால் இதில் வந்து சாதிக்க முடியாது. யூரோப்புக்குள்ளே வர்றது வந்து சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் போன்ற ப்ராசஸ் கிடையாது. ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாக இருந்தால் தான் வர முடியும். அதனால் பொறுமையாக இருக்க முடிஞ்சவர்கள் மட்டுமே நிதானமாக நல்ல வழிகாட்டுதலுடன் முயற்சியை தொடங்குங்க. உங்கள் முயற்சி எதுக்காக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜாக கூப்பிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களையும் டிப்ஸுகளையும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல நான் தயாராக இருக்கேன். ஓகேங்களா? என்னை போல் நீங்களும் வரணுன்றதில் நான் ஆசைப்பட்றேன். எனக்கு நிறைய பேர் உதவி பண்ணது போல் உங்களுக்கு நான் உதவி பண்ண எப்போதுமே ஆல்வேஸ் ஐ எம் வெயிட்டிங். ஓகேங்களா? அதனால் தைரியம் மட்டும் பத்தாது, நிதானம் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். டாக்குமெண்டேஷன் ஆகும் ப்ராசஸ்லேயும் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, எப்போனா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணாதீங்க. மெசேஜாக கூப்பிடுங்க. எப்போயா இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு நான் ஆன்சர் பண்ணுவேன். 100 நாள் நம்ம வந்து யூரோப்புக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த காணொலியை இதோட நன்றி எல்லாருக்கும் நன்றி கூறிட்டு நிறைவு செஞ்சுக்கிறேன். பாய்.